வணக்கம். இது 8ஆம் அறிவு. இது சென்ற வார சித்தர்களுடைய தொடர்ச்சி. அறிவியல் ஆராய்ச்சியும் அறிவுபூர்வ வாழ்க்கை முறைகளும் தமிழகத்திற்கு புதியவை அல்ல. நோயற்ற வாழ்க்கைக்கு ஆதித்தமிழனின் பங்களிப்புகள் மகத்தானவை. மனிதன் மட்டுமல்ல, அவன் உடனேயே வாழும் மற்ற உயிரினங்களுக்கும் மருத்துவம் சொன்னவர்கள். மனித சமூகத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்தவர்கள் இவர்கள். உலகம் முன்னேறுவதற்கான பல உண்மைகளை கண்டுபிடித்தவர்கள் இவர்கள். மனிதகுல வாழ்வுக்காக உழைத்த விஞ்ஞானிகள் இவர்கள். இத்தகைய விஞ்ஞானிகள் யார்? இந்த தியாகிகள் யார்? வேறெந்த நூற்றாண்டிலும் இல்லாத அளவுக்கு தூரங்களும் இதயங்களும் சுருங்கி போன ஒரு தொலைத்தொடர்பு யுகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை சூழல்ல நம்முடைய அடையாளங்களையும் நம்முடைய வரலாறையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏனோ மறந்துட்டு வரோம். அப்படி மறந்த அல்லது மறைக்கப்பட்ட வரலாறு தான் சித்தர்களுடைய வரலாறு. அந்த வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த 8ஆம் அறிவு. இதில் சித்தர்களை பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த சித்தர்கள். சித்தர்கள் நமக்காக நிறைய ரகசியங்களை, நிறைய வாழ்வியல் தத்துவங்களை, வழிகாட்டுதல்களை, மருத்துவத்தை, எவ்வளோ விஷயங்களை நமக்காக இங்கே சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு ரகசியமும் இன்னும் பாதுகாக்கப்பட்டு அல்லது மறைக்கப்பட்டு இன்னும் நிறைய இருக்கு. நிறைய ரகசியங்கள் மக்கள் அறியாம இருக்கு. அந்த ரகசியங்கள் எல்லாம் மீட்டெடுக்க போறோம். இன்று சித்த ரகசியம் 1. சித்தர்கள். அரியதோர் நம சிவாயம். ஆதியந்தம் ஆனதும் 600 தேவர் அன்றுரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம். தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவோ. கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ. கலைகள் நூல்கள் ஞானமும் என் கருத்தில் வந்து உதிக்கவே. சிறிய பேரும் பெரிய பேரும் கற்றுணர்ந்த பேரலாம் பேயனாக போதிடும் பிழை பொறுக்க வேணுமே. ஓம் நம சிவாய. வணக்கம். 8ஆம் அறிவு என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சித்தர்கள் யார், சித்தென்றால் என்ன, சித்தர் என்றால் என்ன, சித்தர்கள் அறிவியல் ஆய்வுகளோடு அவர்கள் கண்டறிந்த உண்மைகளை இன்றைக்கும் நாம் ஒப்பிட்டு பார்த்து அதை நாம் பயன்படுத்தி வருகிறோம். அப்பொழுது அவர்கள் விஞ்ஞானிகளாகவும் அதே நேரத்தில் மெய்ஞானிகளாகவும் விளங்கினர். இன்றும் அவர்களுடைய மருத்துவ குறிப்புகள் நமக்கு பயன்படுகின்றன. பல 1000 வருடங்கள், சுமார் 5000 வருடங்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அது பொருத்தமாகத்தான் இருக்கும். சித்தர்கள் உடல் வேற உயிர் வேறன்னு சொல்லல, உடலும் உயிரும் ஒன்றுன்னு சொன்னாங்க. இந்த உடல் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தான் இந்த உயிரும், இந்த உயிர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தான் உடல். உடல் வேற உயிர் வேறன்னு பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகத்தான் இந்த உடலையும் உயிரையும் சித்தர்கள் நினைச்சாங்க. இந்த உடம்புக்குள்ளேயே தோன்றி இந்த உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடியதான் உயிர். அந்த உயிர் எங்க இருக்குதுன்னா இந்த உடலுக்குள்ள தான் இருக்கு. இந்த உடலை பாதுகாப்பதன் மூலமாக உயிரை பாதுகாக்க முடியும். இதுதான் சித்தர்களோட கொள்கை. உடலை பாதுகாப்பதே உயிரை பாதுகாப்பது. இதுதான் சித்தர்களுடைய நம்பிக்கை. கடவுளை காண முயல்கின்றவர்களை பக்தர்கள் என்றும் கண்டு தெளிந்தவர்களை சித்தர்கள் என்றும் தேவாரம் பிரித்து கூறுகிறது. ஆதி சித்தன் சிவன்தான். சிவன் எல்லாம் வல்லவன் ஆதலால் அவன் சித்தன் எனப்பட்டான். அவன் தொடர்பு கொண்டு வாழ்வோரும் சித்தர் எனப்பட்டனர். சித் என்றால் அறிவு, பேரறிவு. அறிவு என்பது பராபரத்தை, இறைவனை அறிதல். அவ்வாறு இறைநிலையை அறிந்து அவரோடு இருப்பவர்களே, இணைப்பவர்களே சித்தர்கள். பராபரம் உள்ள இடத்தை புத்தக கல்வியினாலோ கேள்வியினாலோ மேடை பிரசங்கங்கள் மூலமாகவோ அறிய முடியாது. கல்வி அல்ல, கேள்வி அல்ல, கைகாட்டும் காரணம்தான் என்றபடி அந்த இடத்தை காட்டும் குருவே சித்தர்கள் ஆவர். சித்தர்கள் சிவனை வழிபட்டாங்க. சிவனை அவங்க மின்சார மனிதனாக பார்த்தாங்க. ஒவ்வொரு சித்தரும் தன்னுடைய ஜீவனையவே சிவனாக கருதிட்டு இருந்தாங்க. அந்த ஜீவனுக்குள்ள மின்சார சக்தி இருப்பதாக நம்பினாங்க.
அந்த மின்சார சக்தி ஒருத்தரை தொடும்போது பரவுவதாகவும் நம்பினாங்க. அந்த சக்தி தனக்குள்ள இருப்பதனால தான் அவங்க பாதங்கள் வழியாக மின்சாரம் போயிடக்கூடாது, அந்த சக்தி போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக மரத்தாலான செருப்புகளை போட்டிருந்தாங்க. இன்னும் குறிப்பாக ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, அவங்க மிக முக்கியமான சீடர்களை மட்டுமே கைகளால தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் கைகளின் வழியாக மின்சார சக்தி வெளியேறிவிடக்கூடாது, வீணாயிக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க மிக முக்கியமான சீடர்களுக்கு மட்டுமே கைகளினால் ஆசீர்வாதம் செஞ்சாங்க. இந்த மா சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி, இப்பேற்பட்ட இந்த சிவனை மனிதனா எப்படி உருவாக்குறது, அதாவது மனிதனா மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் காமிக்கிறது அப்படிங்கறக்காகத்தான் அந்த சிவனை புலித்தோல் போர்த்தி அவருக்கு ஆபரணங்கள் கொண்டு வந்து ஒரு கடவுளாக பாவிச்சு இந்த மின்சார மனிதனை கடவுளாக காட்டினாங்க. சச்சிதானந்தம் சிவபெருமானுக்கு மற்றொரு பெயர். சத் சித் ஆனந்தம். சத் என்றால் நிலையானது, சித் என்றால் பேரறிவு, ஆனந்தம் என்றால் அந்த இறைநிலை அவ்வளவு ஆனந்தமானது. இந்த சத் சித் ஆனந்த நிலையை அடைந்த பெருமக்களே சித்தர் பெருமக்கள். இவர்கள் அவர்களுடைய ஆய்வோடு மட்டும் நின்று விடாமல் உலக மக்களினுடைய நன்மைக்காக பல்வேறு மருத்துவ ஆராய்ச்சிகளை, பல்வேறு வானவியல் ஆராய்ச்சிகளை, கடல் சார்ந்த ஆய்வுகளை, எத்தனையோ வேதியியல் ரசாயன முறைகளை பற்றிய ஆய்வுகளை எல்லாம் குறிப்புகளாக ஓலை சுவடிகளிலே எழுதி வைத்திருந்தார்கள். காலத்தின் சுழற்சியினால் அப்படிப்பட்ட சுவடிகள், நமது நாட்டினுடைய மிக மிக பொக்கிஷமாக கருதப்பட வேண்டிய அந்த சுவடிகள் பல அழிந்து விட்டன. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சுவடிகள், சித்தர்கள் எழுதிய அந்த சுவடிகள் யாராவது வைத்திருந்தால் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அது நம் நாட்டினுடைய பாரம்பரிய சொத்து. அந்த வகையில் அவர்களுடைய ஆராய்ச்சி முடிவிற்கு மாற்று கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் அனுபவித்து அறிந்த அந்த உண்மைகளை நடைமுறையில் மனிதன் அவன் இயற்கையாகவே அதை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு இறை வழிபாட்டின் மூலம் விஞ்ஞானத்தை வைத்தார்கள். முதலில் மின்சாரத்தை 1799 இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வோல்டா என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்தார். எப்படி எனில், ஒரு பாத்திரத்தில் கந்தக அமிலம் கலந்த திரவத்தை நிரப்பி அதனுள் ஒரு நாகத்தகட்டையும் ஒரு செம்புத்தகட்டையும் ஒன்றன் மேல் ஒன்று படாமல் வைக்க வேண்டும். இந்த இரண்டு தகடுகளின் மேல் பகுதியின் வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் நுனிகளை ஒரு செப்பு கம்பியினால் சேர்த்தால் கம்பியின் வழியாக மின்சார ஓட்டம் உண்டாகிறது. அக்கம்பியின் கீழ் ஒரு காந்த ஊசியை வைத்து அந்த ஊசியின் அசைவிலிருந்து மின்சக்தி ஓட்டத்தை தெரிந்து கொள்ளலாம். செப்புத்தகட்டின் மேல் ஜலவாயு குமிழிகள் தெரிவதையும் பார்க்கலாம். பாத்திரத்தினுள் நாகத்திலிருந்து செப்புத்தகட்டுக்கும் வெளியில் செப்புத்தகட்டிலிருந்து நாகத்துக்கும் மின் ஓட்டம் செல்கிறது. இந்த மின்னோட்டத்தை குழாய்களில் தண்ணீர் ஓட்டத்துடன் ஒப்பிடலாம் என்று வோல்டா என்ற விஞ்ஞானி முதலில் கண்டுபிடித்தார். இப்போது சிவனை மின்சக்தி உள்ள உருவம் என்று எதனை கொண்டு சித்தர்கள் சித்தரித்துள்ளார்கள் என ஆராயலாம். சிவன் ஜடையில் அணிந்திருப்பது பிறைச்சந்திரன், அது செம்பு. நாகப்பாம்பை அணிந்திருக்கிறார், அது நாகம். இத்தகைய அணிகலன்களை அணிந்திருக்கும் சிவனது உடம்பை ஒரு பாத்திரமாக வைத்துக் கொண்டால் எப்படி சிவன் மின்சார மனிதனாகிறான் என பார்க்கலாம். சிவனது உடம்பு பாத்திரம், கங்கை சக்தியாகிறது. உலோகம் நாகம், ஜிங்க் பாம்பு. உலோகம் செம்பு, காப்பர் சந்திரன். இணைக்கும் இணைப்புகள் இவ்வளவுதான். இப்போது வோல்டா கண்டுபிடித்த மின்சார பொருட்களுக்கும் சிவன் தன் மேனியில் கொண்டுள்ள மின்சார பொருட்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை அல்லவா? சிவனுக்குள்ள ஒரு ஆகாச சக்தி உண்டு, ஒரு மின்னல் சக்தி உண்டு, மின் சக்தி உண்டு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் எப்படி சிவனை ஒரு மனிதனாக, மின்சார மனிதனாக பார்த்தார்களோ அதே போல நம்மளும் பார்க்கணும்னா இந்த மின்சக்தியை உணர்வதன் மூலமாக நிச்சயமாக நம்மளும் மின்சார மனிதனாக சிவனை பார்க்க முடியும். ஆணும் பெண்ணும் தான் இந்த உலகத்தை படைக்கிறவங்க, இந்த உலகத்தை காக்கிறவங்க, இந்த உலகத்தை அழிக்கிறவங்க. முத்தொழிலுமே ஆண் பெண் உறவினால தான் ஏற்படுது. இந்த உலகத்தினுடைய மூலாதாரமே சிவசக்தி தான். சிவன் என்பது ஆணையும் சக்திங்கிறது பெண்ணையும் குறிக்குது. சித்தர்களுடைய பார்வையில சிவலிங்கம் என்பது என்னன்னா, சிவலிங்கத்தினுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா வட்டமாகவும் தட்டையாகவும் இருக்கும். அது சக்தினும். மேலே இருக்கக்கூடிய குளவி போன்ற பகுதி, அதை
ஆண் அதாவது சிவனாகவும் பாவித்து சித்தர்கள் சிவலிங்கத்தை கருதினாங்க. உலகத்தினுடைய உற்பத்தி, மனிதர்களுடைய உற்பத்தி, உயிர்களின் உற்பத்தி அந்த சிவலிங்க வடிவில் இருப்பதாக சித்தர்கள் நம்பினார்கள். பஞ்சாட்சரங்கள் என்ற 5 எழுத்தான நமசிவாய என்பதில் பலவிதமான சக்திகள் இயங்குகின்றன. அது அறிவியல். சிவனின் படத்தின் கீழே ஒரு ஐங்கோண சக்கரமும் அதனுள் நமசிவாய என்ற எழுத்துகளும் நடுவில் ஓம் என்ற எழுத்தையும் சித்தரித்திருக்கிறார்கள். இது ஏன், எதற்காக என்று ஐங்கோணமும் அதனுள் இருக்கும் 5 எழுத்துகளும் அமைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் அதன் விஞ்ஞான விளக்கம் தெரிய வரும். பஞ்சாட்சரம் என்கின்ற நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம் உயிர்க்கு உயிர் நாடியாக விளங்குகிறது என்று மறைகள் கூறுகின்றன. அந்த 5 எழுத்துகளிலும் மையத்தில் உள்ள சி என்னும் எழுத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புற வழிபாட்டிற்கு உரிய பஞ்சாட்சரம் நமசிவாய ஆகும். நகரம் பிருத்வி தத்துவத்தையும், மகரம் அப்பு தத்துவத்தையும், சிகரம் தேயு தத்துவத்தையும் குறிப்பிடுகிறது. வகரம் வாயு தத்துவத்தையும், யகரம் ஆகாய தத்துவத்தையும் குறிக்கிறது. சிவாய நம என்ற பஞ்சாட்சர செபத்தால் ஆகாயத்தில் உண்டாகும் அணுக்கதிர்கள் உணர்வாக மாறி படர்ந்து விரிவதில் அவை மேலும் கீழுமாக வட்ட வட்டமாகவும் வாய்க்கு கீழாக கண்டத்தையும் நெஞ்சத்தையும் நாபியையும் லிங்கத்தையும் அடைகின்றன. கூர்மாசனம் முதலிய ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் அவை மேலும் விரிவடையாமல் மூலாதாரம் சுருக்கப்பட்டு லிங்கத்தின் வழியாக நேரே பிரமரந்திரத்தை அடையும், அதாவது சிரசின் உச்சியை அடையும். இவ்வாறு மூலாதாரத்தை அடைந்து நேரே பிரமரந்திரத்துக்கு சுழிமுனை வழியாக செல்லும் உணர்வுதான் வாசியாகும். இதுவே பஞ்சாட்சர தரிசனமாகும். இவ்விதமாக நமசிவாய உதுப்பில் ஆகாய மண்டலம் சிறப்புற்று விளங்கி விந்து நாதங்கள் பொருந்தும். இந்த அமைப்பில் நமசிவாய என்ற ஜோதி உருவம் நீண்டு உயர்ந்து எழும்.